Hello guys, இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா myBIB.com அப்படின்ற ஒரு வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். சோ இது என்ன வெப்சைட் அப்படின்னா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, அந்த ப்ராஜெக்ட்ல வந்து bibliography அதாவது ரெஃபரன்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணனும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில ஃபார்மட்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்றதுக்கும் இல்ல ஒவ்வொரு காலேஜ்லயும் அந்த அகாடமிக் யூனிவர்சிட்டில இந்த ஃபார்மட் தான் நீங்க யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் லிஸ்ட் எழுதணும் அப்படின்றத கன்ஃபார்மா சொல்லிடுவாங்க, முன்னாடியே தெரியும், இல்லைன்னா கைட்லைன்ஸ்ல இருக்கும். அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆன்லைன்ல நீங்க ஜர்னல் அப்லோட் பண்ணனாலுமே வந்து அந்த வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிருக்கணும், லைக் என்ன ஃபார்மட்ல இருக்கணும், ஃபாண்ட், இந்த சைஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் லிஸ்ட் எப்படி நீங்க எழுதணும் அப்படின்றதையுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ஈஸி பண்றதுக்கான ஒரு வெப்சைட் தான் myBIB.com. ஸோ இதை myBIB.com ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு லாகின்லாம் பண்ண வேணாம், எனக்கு வந்து நான் அப்படியே எழுதிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அப்படியே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன், கரண்டா வந்து பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இப்போ வந்து நான் ஒன்ஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் காமிப்பாங்க, ஃபர்ஸ்ட் நீ இதை பண்ணணும், அடுத்து வந்து இது பண்ணிட்டேன்னா நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் முக்கியமா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டைல்ஸ், நிறைய ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. எது மேஜரா பாப்புலரா என்னென்ன ஸ்டைல்ஸ் இருக்கோ அந்த ஸ்டைல் எல்லாமே இருக்கு. ஸோ அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன், அப்புறம் சிகாகோ, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஹார்வர்ட் ஸ்டைல் இருக்கு, வான்கோவர் ஸ்டைல் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து அதிகமாக காமனா யூஸ் பண்ணும். அதை தாண்டி ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்க ஸ்டைல் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டைல் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்க மேனுவலா தான் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் சைட்டேஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஆட் சைட்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் சொன்ன இல்லையா, இங்க வந்து இது காமிக்கும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கார்டிட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து எந்த மாதிரியான இது வந்து நீங்க சைட் பண்ணணும், அதாவது லிஸ்ட் பண்ணணும் அப்படி, அதாவது வெப்சைட், புக், ஜர்னல், காமனா இந்த 3 தான் இருக்கும். அதுக்கப்புறம் மோர் போனீங்கன்னா உங்களுக்கு பிளாக் போஸ்ட், அப்புறம் நிறைய இருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து அதுக்கு ஒன் ஃபார்மேட் இருக்கு. இப்போ நம்ம இந்த 3 தான் அதிகமாக காமனா யூஸ் பண்றதுனால 3 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே 3 விதமா வந்து நீங்க வந்து அதை சைட் பண்ணிக்கலாம், அதாவது ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வெப்சைட் அப்படின்னா அந்த URL நீங்க அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணலாம், ஓகேவா? ரெண்டாவது என்டர் மேனுவலி. ஸோ இது வந்து டைரக்டா நீங்க வந்து டைப் பண்ணிக்கிறது. அண்ட் லாஸ்டா இருக்கிறது ஏதாவது பிடிஎஃப்ல இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ புக் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு டிராக் அண்ட் ட்ராப் வந்து ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வெப்சைட் பார்க்க போறோம். நான் இங்க வந்து ஆல்ரெடி ஒரு பேஜ், விக்கிபீடியா பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு இப்போ இங்க பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுக்குறேன். சர்ச் முடிச்ச உடனே இந்த வெப் பேஜ் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இங்க டீடைல்ஸ் காமிக்கும், கான்ட்ரிபியூட்டர் யார், அது இது பண்றது, அண்ட் பேஜோட டைட்டில் என்ன, எப்போ பப்ளிஷ் ஆச்சு, அதோட URL என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். இதை தாண்டி வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிறதே மோர் தென் எனஃப் அப்படின்னா நீங்க சேவ் கொடுத்துரும். சேவ் கொடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க லிஸ்ட்ல ஒரு ஆட் ஆயிருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா கான்ட்ரிபியூட்டர்ஸ் 2019. ஸோ ஹார்வர்ட் ஸ்டைலோட அந்த ஃபார்மேட் எடுத்து பார்த்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தர் மென்ஷன் பண்ணுவாங்க. செகண்ட் பிராக்கெட்ல வந்து இயர் ஆஃப் பப்ளிகேஷன். அதுக்கப்புறமா டைட்டில் வந்து எப்படி இருக்குன்னா இட்டாலிக்ஸ்ல தான் இருக்கணும். அண்ட் அது ஆன்லைன் இல்லை வந்து இ-புக் லெக்சர் அப்படின்னா சைடில் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்க மென்ஷன் ஆயிருக்கு விக்கிபீடியா அவைலபிள் அட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த URL வந்து பேஸ்ட் பண்ணும். ஸோ இதுதான். அண்ட் கீழே வந்து முக்கியமா இன்டெக்ஸ்ட் சைட்டேஷன் அதையுமே அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ ஹார்வர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பேராகிராஃப் நீங்க எடுக்கிறீங்களோ அந்த பேராகிராஃப் பக்கத்திலே வந்து அந்த சைட்டேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றத நீங்க யோசிச்சிருக்காம ஜஸ்ட் இதை பார்த்து நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம், அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரி புக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. புக்குக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கும் ஆட் சைட்டேஷன் கொடுத்து புக் போயிட்டு புக்கை வந்து நீங்க அதே மாதிரி டைட்டில் சர்ச் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு நிறைய புக் வரும். இப்போ வந்து நான் வேற ஒரு புக் வந்து இப்போ நான் ட்ரை பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மகாலஜி KD திரிபாதி போட்டிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற புக் தான் நான் இப்போ சைட் பண்ண போறேன் அப்படின்னா எசென்ஷியல்ஸ் ஆஃப் மெடிக்கல் ஃபார்மகாலஜி. அது கீழே வந்து டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ், புக் ஆத்தர், டைட்டில் என்ன, அப்புறம் எந்த இயர் பப்ளிஷ் ஆனது, அதுக்கப்புறம் பப்ளிஷர் நேமு, பிளேஸு, ISBN நம்பர்லாம் இருக்கும். இப்போ நான் வந்து சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அங்கே வந்துடும். ஸோ KD திரிபாதி 2015ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. டைட்டில், அப்புறம் பிளேஸ், எந்த பப்ளிஷர், அதுக்கப்புறமா அப்புறமா இண்டெக்ஸ் சைட்டேஷன் திரிபாதி 2015 அப்படின்னு போட்டாங்க. ஸோ இது வரைக்கும் வந்துருச்சு. அதே மாதிரி தான் மற்ற ரெண்டுத்துக்குமே, ஜேர்னலாக இருந்தாலும் அதே தான் வரும். DOA எல்லாம் ஆட் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து இன்னொரு ஸ்டைல், இதே இது வந்து இன்னொரு ஸ்டைலில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு என்ன ஸ்டைலோ அந்த ஸ்டைலை கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம வந்து வான்கோவருக்கு போவோம். ஸோ இப்போ நான் வான்கோவர் கொடுத்துட்டேன், சேவ் கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிடுச்சு. இதில் இண்டெக்ஸ் சைட்டேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர் தான் 1 2 3. ஸோ
ஹார்வர்ட்லேருந்து நம்பரிங் முன்னாடி இருக்காது, வேன்கோவர்லேருந்து நம்பரிங் இருக்குது. இதில் எல்லாமே மாறி இருக்குது. பட் சேம் கண்டென்ட், அதாவது இதில் இன்டர்நெட் அது ஆன்லைன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்குது. இது நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னாலே போதும். சப்போஸ் உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது, நான் கிராஸ் வெரிஃபை பண்ணால் ஃபார்மேட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2-3 கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஓகே பெட்டராக கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம் இதில். ஓகேவா? டவுன்லோட் பண்ணும்போது இங்கே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு டவுன்லோட் கிடச்சிடும். ஸோ அண்ட் இது வந்து க்ரோம் எக்ஸ்டென்ஷனாகவும் இருக்குது. வெப்சைட்டை வந்து ஈஸியாக உடனே நீங்கள் போனீங்கன்னா போதும். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டே வந்து நான் வந்து சைட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து வேன்கோவர் இருக்குது. இங்கே போயிட்டு சேஞ்ச் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான். இது வந்து க்ரோம் எக்ஸ்டென்ஷனாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஐநா தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன். பாய்.